பெட்ரோலும் பில்லாம் சார்ஜை போட்டு நீங்கள் மனசு பிள்ளையெல்லாம் வந்துட்டு போகலாம் மணிடங்களுக்கு இந்த கொம்போ ஆஃபர்னு சொல்லி 99,900 இது போல அம்மை வந்துட்டு 49,900 ரூபா. இந்த ஃப்ரிட்ஜும் அவனும் இந்த வந்து தண்ணி கேட்டிலும் இந்த ஃபேனும் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கணும். வீடியோ பார்த்துட்டு வந்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்களே. 65,000 கொடுக்குறாங்க அவங்க வீடியோ காசு குறைவாக வந்து வாங்கி கீட்டு வரும் என்றால் ஓ பண்ணாலும் கீட்டிலே இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம். சின்னலேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருக்குமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. 92,500 கொடுத்த டிவியை வந்துட்டு 69,900 ரூபா கொடுக்கணும். நெல்லியிடை தவிர ஒரு வந்து நீங்கள் எடுக்க மாட்டேங்க. இங்கே தான் வந்து இவ்வளோத்தில் வந்துட்டு ஆஃபர் கொடுக்கணும். ஆனால் அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஏசியில் எல்லாம் விதமாக வந்திருக்கேன். இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு 69,900 ரூபா கொடுக்கணும். ஃப்ரிட்ஜுமே வந்து ஏற்றினேன் பாருங்க. மழை வந்துட்டு எல்லாம் ஏற்றிட்டு போயிடும். நான் சொன்ன கடை வந்து இந்த கடை தான். மடிவாக பாருங்க போட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரிஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் அங்கே இந்த ஆஞ்சநேய கோயிலுக்கு போகிற ஒரு வழியில் வந்து நிற்கிறோம். இடங்கள் இல்லாமல் இதில் வந்து வீடியோ எடுக்கணும். வந்து இந்த காற்றுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வாசமோ என்ன வாசமாக கிடக்கு. உண்மைக்கு வந்துட்டு இன்றைய தினம் நாங்களே நிலையிலேருந்து காய்ச்சி நிற்கிறோம்னு சொல்லி பார்த்துக்கணும். அம்மைக்கு வந்து இன்றைய காணொலியில் வந்து இப்போ வருஷம் ஜெராமண்ணா புது வருஷத்துக்கு வந்துட்டு இந்த பொருட்கள் வந்து வாங்கணும்னு ஆசை எங்களுக்கு கடையில் போய். ஆனால் எங்களுக்கு வாங்காட்டியும் வேறு யாருக்கும் வாங்கி கொடுக்கணும் ஆசை உண்டு. என்ன அப்போ அதால் வந்துட்டு உண்மைக்கு வந்து நானும் அம்மாவும் ஜெயராமன் நாமன் விளக்கிட்டு நிற்கிறாங்க. காரணம் பொருட்கள் வேண்டி கொடுக்க அப்புறம் இல்லை, இன்றைக்கு வந்துட்டு நானும் ஜெயராமன் அம்மா வந்துட்டு நெல்லியடிக்கு போகிறோம். அதாவது நெல்லியடியில் வந்துட்டு நிறைய சாமான்கள் வந்துட்டு ஒஃபர் போகுது. அப்போ அந்த ஒஃபர் போகிற கடையுமே நாங்கள் காட்டி போட்டு அதில் வந்து நிறைய விதமான பொருட்கள் வந்து நிறைய விலையில், அதாவது நல்ல ஒரு விலையில் வந்துட்டு ஒஃபரில் வந்து போய் கொண்டிருக்குது. அப்போ அதை தான் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். ஒரு அக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம். என்னென்னு சொன்னால், பியூசன் உண்மையாக தனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்வீங்களோன்னு கேட்டிருந்தோம். அப்போ நான் என்னென்றாக்காக என்னென்னு சொல்ல அப்போ என்னென்னு கேட்டிருந்தேன். தெரியும் ஜெயராமண்ணா. அப்போ நாங்கள் என்னென்னு கேட்டிருந்தோம். அவன் சொன்னாங்கடா பியூசன் தங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் மற்ற ஒரு அவனும் வந்து வேணும், ஒரு விலையை வந்து கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து டைம் இல்லாத வந்து கேட்கல. இப்போ நேற்று தான் வந்து நான் போய் கேட்டுருந்தேன். அப்படி வந்துட்டு அண்ணா ஃப்ரிட்ஜ் வந்து என்ன விலைன்னு சொன்னேன். ஒரு அண்ணா சொல்லியிருந்தேன். என்னென்னு சொன்னால், தம்பி இங்கே வேறு ஆஃபரில் வந்து இங்கே சாமான் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதான் கொம்பு ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு ஃபேன் ஃப்ரீ. மற்ற வந்துட்டு அவன் நாங்கள் கேட்டு அவன் இருக்குது தானே, அந்த அவன் ஃப்ரீ. மற்றது வந்துட்டு ஒரு தண்ணி கேட்டில், அந்த ஹீட் பண்ணுற சுடுதண்ணி ஹீட் பண்ணுற கேட்டில் அவ்வளோ வந்து ஃப்ரீ. இப்போ நாங்கள் அக்கா 2 தானே கேட்டு அதில் பேனத்தான் எனக்கு இல்லை அவ இல்லை நான் கேட்டேன். முகம் என்னடா எங்களுக்கு யாருந்தா இப்போ ஒரு கதைக்கு ஒஃபர்ல போகுது உங்களுக்கு இவ்வளோ வருது அவ்வளோத்தையும் கொடுக்கட்டும் சந்தோஷம். அப்போ கொடுப்போம் கதையை கிளம்புவோம். அப்போ அவ்வளோத்தையும் மட்டும் தான் நாங்கள் சில நினைச்சா ஒஃபரில் தாரவடியா சில புரண்டி இருக்காதியான்னு யோசிச்சேன். அப்போ அந்த அண்ணா சொன்னேன், தம்பி இந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டுமே வந்து 10 வருஷம் புரண்டி இருக்கு. இந்த 10 வருஷம் புரண்டியில் வந்து நீங்கள் அந்த புலை வந்து சொன்னால் நாங்கள் வீட்டையே வந்து செஞ்சு தருவோம்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எப்படி டக்குன்னு போயிருக்கோம். எனக்கு எப்படி 55 வயசுக்கு மேலே நீங்க கணக்கு பாக்க அவையை விட கணக்கு பாக்க அதை தர்ற அளவில் எங்களுக்கு வாக்கு மாறி போடும். சரி, அப்போ சொல்லி அந்த வீடியோ பாங்க. அப்ப அதை தான் வந்து நாங்களுமே காட்டப்போறோம். உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாம அந்த கடையில போய் நாங்கள் என்ன மாதிரி வெளில போகுது வீடியோ பாக்குறவங்க வந்து யாராச்சும் சித்திரை வருஷத்தை முன்னிட்டு நான் என்ன வழியில கொண்டறினமோ மற்றதுல கொண்டறினோ வெயில் தாங்க 2 சொன்னால் நம்ம பிரிட்ஜ் அருவோட இருப்பேன். இல்லை பிரிட்ஜுக்கு இருக்கலும் இருப்பேன். அதுக்கு கொஞ்சம் கதைக்க விடுங்க. அம்மா கதை காய்ச்சனீங்க. அப்ப உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து போறோம். சித்திரை வருஷத்தை முன்னிட்டு வந்து சில உறவுகள் வந்துட்டு எடுக்க போறோம். கதையை கேளுங்க. அம்மா கொஞ்சம் தலையை நம்ம சொல்வழிக்கப்பா. நான் சொல்ல திருப்பி காய்ச்சி நிற்கிறா. அப்போ உண்மைக்கு வந்து இப்போ நானும் அம்மா ஜெயராமண்ணா போகிறோம் எடுக்கிறாக்காண்டி போகிற இடத்துல வந்துட்டு இப்போ சித்திரை வருஷத்துக்காண்டி இல்லை உறவுகளை வந்துட்டு சித்திரை வருஷத்தை முன்னிட்டு பொருட்கள் வந்து வாங்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் நல்ல ஒரு கடையை கொண்டு காட்டணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு யாராச்சும் ஒரு ஆளுக்குனாலும் பிரியோசனமாக இருக்கும். போய் சாமான கொஞ்சம் மலிவாக இருந்தால் வேண்டுவினோம். அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் 3 பேரும் போகிறோம். போய் கடையில் என்ன மாதிரி விலையில் என்ன மாதிரி மிக குறைந்த ஒரு விலையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க. சொல்லி அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ போராக்கணும் சொன்னாக்காரன் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு ஒரு வகையில் பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி கொண்டு அந்த அக்கா என்ன சொன்னவான்னு சொன்னால், தம்பி நீங்கள் இப்போ சாமானத்தை வீட்டை வையுங்கோ, தான் வந்துட்டு ஒரு ஆக்களை விட்டு எடுப்பேன் சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்கி வைக்கணும். என்ன சொன்னால் எல்லாத்தையும் நம்பி கொடுக்க இல்லாதല്ലോ, எல்லாத்தையும் நம்பி கொடுக்க இல்லாதோடய எங்களை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறோடைய காசையும் வந்து போட்டிருந்தோம். வியூஸ் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வண்டி கொடுங்கன்னு சொல்லி இவ்வளோ பொருட்கள் என்ன விலைன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். 99,999 ரூபா, 1,00,000 ரூபா, 1 ரூபா குறைவு.
ஆனா அவ 1,00,000 போட்டிருந்தா இன்னும் ₹1 இருக்கு தென்னவா போய் கொண்டு மணி சாப்பிட்டு வெள்ளிச்சாலுக்கு ₹1 இருந்தா ₹1 வாங்கிக்கோ கவனமா தேவைப்படும். சரி சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உண்மைக்கு வந்து எங்களுக்கு ஒரு வேலை பிரியோசமாக சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் டெல்லியை நோக்கி ஒருவாக்கும் உனக்கொரு சர்வத்து எனக்கு ஒரு சர்வத்து நான் போயிட்டு பார்ப்பேன். ஓகே பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் வந்துட்டு கார்ல வந்து போய் கொண்டிருக்கோம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார் பார்க்குறாங்க வந்து ஒருத்தன் வராங்க. அப்போ அதால் வந்து காரையும் காட்டணும் கொண்டு போய். ஆனால் ப்ரோக்கர் வேலைன்னு சொல்லி ஒன்று செஞ்சா கார் கைக்கு நிற்குமே கார் எல்லாம் சகல வாகனம் எல்லாம் நிற்குமே நஞ்சு இப்படியான காரையும் எங்களுக்குன்னா தம்பி வந்துடும் முன்னுக்கு தானும் பாரு நண்டி கொண்டு தம்பி இன்னைக்கா அம்மா வந்து பின்னால் இருக்கிறா. தம்பி அம்மா என்ன சொல்றாங்க ஏசி 2 புள்ளியில கூட கொஞ்சம் வெயில் அப்ப பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் வந்துட்டு கிராமக்கோட்டை சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே கிராமக்கோட்டை சந்தைக்கிட்ட வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்க கிராமக்கோட்டை கிட்ட வந்துட்டோம். என்ன கிராமம் இப்போ கிராமக்கோட்டை கிட்ட வந்தாச்சு. ஓடுவோம் ஓடுவோம் நாங்கள் எல்லாரும் புதுலேயே போய் வச்சு விற்கிறாங்களோ என்னது ஃப்ரிட்ஜ் அணிஞ்சு வாங்க எது என்னென்ன காப்பமா இருக்கா போய் பாப்பீங்க ரோட்லயே வச்சு விற்கிறாங்க. என்ன வேணும் கேட்டு பாப்பேன். ஆஃபரோட தானே இருக்கும். எல்லாம் பேர் சில அங்கே ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு இதுல இடையில வச்சு மடக்கி பிடிப்போமோன்றோ தெரியாது. இல்ல அங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கணும் வந்து இஞ்ச சில விற்கலாம். இஞ்ச ஒண்ணு விற்கணும் மாதிரியா அந்த அவன் எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னேற்றமா இருந்தாச்சு நடக்க நாடு இருக்குல்ல கிடைக்கு பாருங்க இதெல்லாம் கிடக்கு. பைக் வார ஆளுக்கு துப்புரா தெரியல. நாங்க சிக்கன் இங்க பாருங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்காது அங்க அவன் எல்லாமே இருக்குது. அப்ப இது மூஃபர் குளம் கிடக்கு. கொஞ்சம் ஆறு இது தள்ளுபடி என்னடா ஐயா ஐயா என்ன ஆஃபர் கொடுக்குறீங்களோ? வாரண்டி இருக்கோ? வாரண்டி எல்லாம் இருக்கோ? எந்த கம்பெனி? சாம்சங் கம்பெனி. என்ன மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு என்ன ஆஃபர்? ஃப்ரிட்ஜுக்கு 90 1 வருஷம் ஃபுல் வாரண்டி இருக்கு, 10 வருஷம் கொம்போ வாரண்டி இருக்கு. இது கொம்போ ஆஃபர்ல எதுவும் கொடுக்குறீங்களோ? கொம்போ ஆஃபர் இருக்கு. அப்படி இல்லையே சும்மா கொடுங்க அப்படியே. அப்படியா நாங்கள் இது எடுக்க தான் போறோம். ஆஃபர் போனாங்க ஆஃபர் போகுதாகுமெண்ட் இல்ல இது கம்பெனி கம்பெனி என்ன கடையெல்லாம் அவங்க அப்படி கொம்போ. ரைட் ரைட்டா சரி ஓகே தேங்க்யூ. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் இதுல எடுத்துக்கலாம்டா அப்படி இதுல 99,000 ஃப்ரிட்ஜ் மட்டும் பாத்தீங்களா? அப்ப அதை விட லாபம்னு சொல்லுங்க அவங்க. அதானே செல்லத்தை அள்ளி கொண்டு வருவோம் பாங்க ஓலைக்கு யாரும் மல்ற கிடையாது. உன்னை போட்டு ஊற விட சரி. ஆமா நினைக்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சிடறானே நாங்களும் கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு போய் நாங்கள் அதில் வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து நான் அப்படி தான் நினச்சி போட்டேன். நான் 1க்கு மேலே 1 வச்சுக்க நான் ஆஃபரில் வந்து கொடுக்கணும் ஆகுமெண்டு பார்த்தா வந்து ஆஃபர் இல்லை. ஃப்ரிட்ஜ் மட்டுமே வந்து நாங்கள் 95,000 சொன்னார். எவ்வளோ சொன்னாலே 97,000 கூட சொன்னார். அது வந்துட்டு நட்டம் தனியாக ஃப்ரிட்ஜ் எடுக்கிறது. அது வந்துட்டு கம்பெனி வாரண்டி கம்பெனியோட இருக்கு. இப்போ நாங்கள் போகிறது வந்து இந்த கம்பெனி கடையில் வச்சு வைக்கிறாங்க. 10 வருஷம் வாரண்டின்னு சொல்லி நம்ம அங்கே வந்து போய் பார்க்கலாம். நாங்க என்ன மேல சொல்லி அம்மா காட்டுங்க தந்துருக்காரு. இது லீஸ்லயும் கூட போகணும் இல்ல நான் கொண்டு வந்துட்டேன். அந்த கரையில கொண்டு இல்ல அந்த தந்தது எங்க போறீங்க ப்ரோ? இல்ல காசு எடுத்துட்டு போவோம் பேங்க்ல. எடுக்கிறது எடுங்க கூடுதல் எடுங்க. சரி வானது ஃப்ரிட்ஜுக்கு 99,000 ₹1 விட்டுட்டு எடுங்க. அந்த சொன்னாரு அப்படிதான் இருக்க என்னய்யா நல்ல எங்க ரக்குறாலும் யாரையும் கொண்டு போய். சரி ஓகே நாங்கள் பேங்க்ல போய் காசு எடுத்து போட்டு நாங்கள் நெல்லிடி கிட்ட போயிட்டு பார்ப்போமே. சிஓசி கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் வந்து காசை போய் எடுப்போமே. எங்க பேங்க காணல நான் பேங்க். சரி நாங்கள் எடுத்து போட்டு பார்ப்போமே. சரி பாத்தியம் சொன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு வந்த கடை வந்து இது அணிஞ்சு இந்த கடைக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். ஏதாவண்ணா பாட்டு போடுறாங்களே என்ன வெளியில வந்து பார்த்தா தெரியும் சாமான் இங்கே தான் வந்து அந்த ஆஃபர் போடுறாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போமே. சரி இப்போ கால்ட்டு அடிப்பினோம் முதல்ல. வணக்கம் அண்ணா என்ன ஆஃபர்லாம் கொடுக்குறீங்களா? ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் நேற்று வந்து பார்த்தோம். தந்தா வெளிநாட்டுல இந்த கழிச்சு வந்திருக்கோம். ஒவ்வொரு விலையோட நீங்க ஒரு டிஸ்கவுண்ட் நேற்று நேரம் வந்து பார்த்தேன். நானும் யூடியூப் எடுத்து போட்டேன்.
வந்துட்டுலாம் பார்த்தனா நீங்க எல்லாம் கிடக்குன்னு சொல்லி இந்த காணி நோட் தெரியும் இங்க கைக்கு வேணா அங்க வந்துட்டேன் சாப்பிட போட்டாரு ஓகே நாங்கள் வந்து நேற்றைய தினம் பார்த்த ஒப்புரா காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க இந்த ஃப்ரிட்ஜ் தான் வந்து பார்த்து நாங்கள் என்ன இந்த ஃப்ரிட்ஜும் இங்க பாருங்க மாட்டி ஃப்ரிட்ஜை பார்த்து தெரியும் கிட்ட பாருங்க இங்க பாருங்க இந்த கொம்பு ஆஃபர்னு சொல்லி 99,900 அதாவது 1,00,000 ரூபாய்க்கு 100 ரூபா எப்படி 100 ரூபா குறைய வந்துட்டு இந்த ஆஃபர் வந்திருக்கு அதாவது கொஞ்சம் குறைச்சி தெரியும் இந்த ஃப்ரிட்ஜும் மற்ற வந்துட்டு இந்த அவனும் இந்த வந்து தண்ணி கேட்டிலும் வந்து இந்த ஃபேனும் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்கணும் ஃப்ரிட்ஜுக்குமே வந்துட்டு 10 வருஷம் போறோம் 10 வருஷம் போறோம் நீங்க பிள்ளையா வந்தா வீட்டை வந்து செஞ்சு வந்துட்டு போயிடும் நல்ல ஒரு விலையில வந்து நாங்கள் அதை வந்து கக்காம சொன்னோம் தம்பி வண்டி தாங்க போகணும் ஆனா ஃப்ரிட்ஜ் வேற கலர் இருக்கும்ண்ணா சரிங்களா வேற கலர் அண்ணா இது நல்ல ஃப்ரிட்ஜ் அண்ணா நல்லமே இது நல்ல ஃப்ரிட்ஜ் தான் நல்ல ஃப்ரிட்ஜ் அண்ணா அயன் பாக்ஸ் ஃபேன் இது லாபம் அது 350 இல்லையடா அதுதான் கீட்டர் தான் தம்பி உனக்கு என்ன வேணும் இந்த ஆஃபர் வந்து எப்போ மட்டும் பண்ணாலும் காக்கல ஒருத்தையும் காணி இந்த ஃப்ரிட்ஜுக்கா வந்துட்டு கொஞ்சம் விளக்கங்கள் கதைக்கிறமே ஒரு அண்ணா நிற்கிற அவர் வந்து தெளிவா கதை பெறாமன்னு சொல்லி நம்ம வாங்கண்ணா அபிலாஷ் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க என்னதுல இங்க போட்டுனீங்களா நீங்க ஆஃபர் கொடுக்குறோம் சரி இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்ன மாதிரி அண்ணா நீங்க புரண்டி எல்லாம் என்ன கொடுக்குறீங்க நல்லம்மா 10 வருஷம் புரண்டியோட 10 வருஷம் புரண்டி என்ன மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க வீட்டுல வந்து செஞ்சு வீட்டை வந்து எல்லாம் செய்யலாம் நீங்க ஹோல் பண்ணா சரி ஃபேனுக்கு இருக்கா புரண்டி ஃபேனுக்கு 1 இயர் ஃபேனுக்கு 1 இயர் இருக்கு அவனுக்கு வந்து 1 இயர் 1 இயர் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு புரண்டி கொடுத்துருக்கீங்க பாருங்க இந்த இவ்வளவு சேர்த்துன்னா 99,900 வேற ஒரு கலர்லயும் இருக்கு ஃப்ரிட்ஜ் அப்படி இந்த கலர்ல மட்டும்தான் இருக்கு இந்த கலர்ல மட்டும்தான் இருக்குது புரண்டியோட வந்து குடிக்கணும் இப்ப நாங்க எடுக்கிறாங்க வந்ததுமே வந்து இதைத்தான் நாங்க எடுக்க போறோம் இது வந்து நீங்கள் பார்த்து சொல்லி நான் தெரியல நேற்றைய தினம் வந்து வெளியில அங்க கேட்டு கொடுப்போம் அதான் வந்து இன்றைக்கு வந்து வந்திருக்கேன் எடுத்துட்டு போவோம்னு சொல்லி உண்மைக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து புரண்டி இருக்கு தண்ணி கேட்டுக்கும் புரண்டி இருக்கு அதுக்கும் புரண்டி இருக்கா எல்லாத்துக்கும் இதுல கிடக்குற எல்லாத்துக்குமே புரண்டி இருக்கு செஞ்சிருவீங்க இதுல வந்துட்டு கம்ப்ரஸருக்கு மட்டும் 10 வருஷம் புரண்டி ஃபுல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து 10 வருஷம் புரண்டி இது இருக்கட்டும் அங்காலையும் வந்து நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி நாங்க போய் பார்ப்போம் என்ன இதுக்கும் புரண்டி இருக்காம இதுக்கும் இருக்காண்ணா புரண்டி என்ன இது 65 போடலாம் எங்கிட்ட சைஸ் ஆக்கலாம் ஓடலாம் நானே இருந்து ஓடலாம் நீங்க இருந்து ஓடலாம் இந்த அண்ணா இருந்து ஓடக்கூடிய மாதிரி இந்த பைக் வந்துட்டு 75,000 ரூபாய்க்கு வந்துட்டு கொடுக்கணும் வீடியோ பார்த்துட்டு வந்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்களே 65,000 ரூபா கொடுக்கலாம் உங்களோட வீடியோ என்ன அப்ப நாளைக்கே வந்து வேண்டும் உறவுகளே நல்ல மலிவாக கிடக்குது நீங்களே உங்க வீட்டுல வந்துட்டு பெட்ரோலும் பிள்ளைலாம் சார்ஜ போட்டு நீங்கள் மனுஷி பிள்ளையெல்லாம் வந்துட்டு போகலாம் வெளியிடங்களுக்கு என்ன மனுஷி பிள்ளை கொஞ்சம் பெருசா அதுக்கு தக்க போறீங்களா சரி ஓகே அது இருக்கணும் நீங்க இதெல்லாம் கொடுக்க சொல்லி பாப்ப மாதிரி சோஃபா ஐட்டங்கள்லாம் கிடக்கு என்ன சோஃபாலாம் இது வந்தோம்னா 85,000 இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம் உங்களோட வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி போட்டு வந்தா நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம் இந்த 3 சோஃபாவே என்ன இல்லையா ஏன்னா வந்து 75,000 ரூபா போனது இப்போ 59,000 வந்து கொடுக்குறோம் இது 2 இடம் வந்து சோஃபா இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் முதலே கொண்டு போய் வேறு இடத்துல நாங்கள் வாங்கி நட்டப்பட்டுட்டு போனோம் இதே மாதிரி இது வந்து வாங்கினாங்க 1,00,000 ரூபா வாங்கினாங்க இது வந்து நல்ல மலிவாக இது ஒரு டேபிள் தான் கொடுக்குறீங்களோ டேபிள் அது என்ன டேபிள் பெறாங்க எங்களை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு அலுமாரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க அலுமாரிகள் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 30,000 ரூபா போனது வந்து இப்போ 25,000 ரூபா கொடுத்துக்கூடாது இந்த அடுப்பு என்ன வெளியே அந்த கேஸ் அடுப்பு இது வந்தோன்னா இந்த இப்போ கேஸ் தட்டுப்பாடு தானே அதுக்காண்டி உங்களோட பக்கம் ஒரு பக்கம் வந்து சர்விங் கேஸோட வரும் சர்விங் கேஸ் செட் இது வந்து கேஸ் குறைவாக வந்து வாங்கி கீட்டு சென்றால் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் கீட்டிலே இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியா அப்போ இது வந்து நீங்கள் நார்மலாக வாங்கிற கேஸ் சரி சரி இது நார்மலாக இதுக்கு இது வந்து நீங்கள் சர்விங் கேஸ் மாதிரி பாய்க்கலாம் இது வந்து என்ன விலையா இது
இது வந்துன்னா 19,000 ரூபா போகணும். அது 15,500 ரூபா கொடுக்குறேன். இப்படி நார்மலா வர மாதிரி அது என்ன விலை கொடுக்குறோம்? நார்மலா இருந்தால் 3,600 ரூபாயிலேருந்து இருக்கு. வேற நீங்க வந்துட்டு தூரம் இடங்களுக்கு வந்து போகுது நிறைய இடங்கள்ல இருந்து ஆஃபர் போறாங்க, அங்கெல்லாம் போகுது. மினக்கடு இங்கே இருந்து போக போறீங்களா இருந்தா இங்கே வந்து வாங்குங்க. கடையின் பேரு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கேன். அங்க போற விலையோட இங்க குறைய தாம் வந்து போகுதுன்னு எல்லாம். கண்ணாடி அடுப்பு தவிர வந்து கண்ணாடி அடுப்பு தாம் வந்து விட்டீங்க என்ன இல்லைன்னா இது 6,500 ரூபா கொடுக்கும். 9,000 ரூபா போனாலும் கண்ணாடி அடுப்பை விட வந்து இந்த அடுப்பு இல்லாம இது வந்து இல்ல கண்ணாடி அடுப்பு ஓகே. இது வந்து டேமேஜ் சரியா அந்த அடுப்பு வந்து கொடுக்கணும். சரி இப்போ நாங்க வந்துட்டு இதுல காட்டி ஒன்றும் உண்மைக்கு நாங்க வந்து அளவு வந்து எங்கெண்ட சாமான் எடுக்கிறது தான் வீடியோ பாக்குறதால வந்துட்டு யாராச்சும் ஒருத்தரங்காச்சும் ஃப்ரீ பிரியோசனம் இருக்குமோன்றக்காண்டி தான் நான் எல்லாத்தையும் காட்டினாங்க. இங்கே சோஃபா வந்து எக்கச்சக்கமான சோஃபா இருக்கு, ஒவ்வொரு கலர்ல இருக்குது. வேணுமான நீங்க வந்து தொடர்பு கொண்டு இந்த இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே மேலுக்கு வந்து மிக்சியிலேருந்து எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க மிக்சியில இருந்து எல்லா சகல விதமான வீட்டு பொருட்களுமே இருக்குது. ஏறாமண்ணா ரீபோஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்றாங்க வீடியோ சும்மா தெரிவிக்கணும். ஓ நாங்கள் அதே கதை போய் பண்ணுவோமே. ஏறாமண்ணா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எடுக்கிற ஒரு பிளான்ல நிற்கிறார். என்ன ஏறாமன் உண்மையாக கணக்கான குடும்பத்துக்கு ஏற்ற பைக். நீங்களும் உங்கள் சாருவும் பிள்ளையும் போறாங்க கணக்கான பைக். சரி வராது அப்ப என்ன இருக்கிறீர்கள்? அது சரி என்ன இங்கே வாங்க நல்ல வட்டியான பைக் தானே. டிஸ்க் பிரேக்லாம் கிடக்க அடிக்காது. பிரேக் இருக்கோ? பிரேக்கில் முறுக்கு கூட போகணும் காலால் என்ன ஆக்சிலேட்டர் நிற்குமே. ரைட் ரைட் நல்லா நீட்டாக கிடக்க என்ன நல்ல விலை என்ன. ஆட்டோலாம் நிற்குது, ஜீப்போலாம் நிற்குது. இஞ்சாலே பாருங்க கொஞ்சம் ஜீப்போல சின்ன பிள்ளைகளுக்கு சின்னலேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருக்குமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இங்கால வந்துட்டு டிவியுமே வந்துட்டு ஆஃபர்ல அதாவது கொம்போ ஆஃபர்ல வந்து கொடுக்கணுமா. என்ன விலையா டிவி? இது வந்து சாம்சங் ஸ்மார்ட் டிவி. இங்க பாருங்க சாம்சங் ஸ்மார்ட் டிவி வந்து போட்டிருக்காங்க. எப்படி என்ன எவ்வளவு ஆப்ஷன் இல்லாம இருக்குது டிவியில? இல்ல இது ஸ்மார்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இது வந்து நான் 92,500 கொடுத்தது இப்போ வந்து 69,900 கொடுக்குறோம். இங்க பாருங்க 92,500 ரூபா கொடுத்த டிவியை வந்துட்டு 69,900 ரூபா கொடுக்கணும். உண்மைக்கு வந்துட்டு இதை விட ஒரு டிஸ்கவுண்ட் வந்துட்டு ஒரு டோமே வந்து இருக்கு. அது இங்க பாருங்க நல்ல ஒரு விலையில வந்துட்டு கொடுக்கணும். இதோட என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? ஹீட்டர் 2 வரும். ஹீட்டர் 2 வரும். மற்றது ஒரு ஃபேன் 2 வரும். இந்தியன் ஒரு வருஷம் வாரண்டியோட. மற்ற ஒரு இது 2 வரும் கேஷ் எடுக்கணும். இதுக்கு வாரண்டி எவ்வளவு காலம் இருக்கு? டிவிக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்கு. டிவிக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்கு. ஃபேனுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குது. அடுப்புக்கு இருக்கா வாரண்டி? அடுப்புக்கு 1 வருஷம் வாரண்டி. அடுப்புக்கு வாரண்டி இருக்குது. அப்ப அடுப்பு பழுதா போனாலும் செஞ்சுதான் கொடுப்பீங்களா? அப்படியே செஞ்சு கொடுப்பீங்க. இதுக்குமே வந்து 6 மாதம் வாரண்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொருல வந்து பாருங்க இந்த விலையில நீங்க எங்க எடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. நெல்லியிட தவிர ஒரு வந்து நீங்க எடுக்க மாட்டீங்க. இங்க தான் வந்து இவ்வளவுல வந்துட்டு ஆஃபர் கொடுக்கணும். அதுமே வந்து 92,000 ரூபாய் போன டிவி வந்து 69,000 ரூபாய் கொடுக்குற மண்டேக்குல பாருங்க யோசிப்பீங்க. சில பேர் என்னத்துக்கான திடீர்னு இப்படி குறைச்சு கொடுக்குறாங்க. என்னத்துக்கான என்ன அப்படி கொடுக்குறீங்க? வருஷம் தானே அதோட ஸ்டாக் இருக்கு மட்டும் கொடுப்பீங்களா? அது கூட விலை கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த விலைக்கு தான் போவேன் விலைக்கு பெற்றுக் கொள்ளுங்க. அதாவது வந்துட்டு வருஷம் முடிஞ்சு அந்த ஸ்டாக் முடிஞ்சுன்னு சொன்னா 92,000 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. 69,000 ரூபாய் போட்டதை வந்துட்டு 92,000 ரூபாய்க்கு தான் வந்து நீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். விலைக்கு வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நல்ல விலையில சொல்லி எடுப்பீங்க. நம்பர் சொல்லுங்க உங்க கடை நம்பர். கடை நம்பரா? கடை நம்பர் என்னென்ன வேலை செய்றீங்க? கடை நம்பரை காணி. எங்களுக்கு கடை நம்பர் வந்து கொஞ்சம் தெரியல டவுட்ல. உங்க நம்பர் சொல்லுவோமே. எங்களோட நம்பர் அதே கூட 92,74 ஓகே. இந்த நம்பரை வந்து கீழே ஸ்கிரீன்ல கொடுப்போம். நீங்க வேணும்னு சொன்னா தொடர்பு பெற்றுக்கொள்ளலாம். ஓகே இப்ப நாங்கள் வாங்க வந்தப்ப அங்கால வந்துட்டு நாங்க கேட்ட மாதிரி வந்துட்டு வாஷிங் மிஷின் என்ன வாஷிங் மிஷினுக்கு வந்து பெரிய கொம்போ ஆஃபர் ஒன்று இருக்கா. அதையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே இங்கால வந்து இங்காலையுமே வந்துட்டு ஆஃபர் கொடுக்கணுமா. அதாவது வந்து இங்க பாருங்க கொம்போ ஆஃபர் உண்டு. 49,900 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு டிவி கொடுக்கணும். இதோட என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? ஹீட்டர் 2 வரும். ஹீட்டர் 2 வரும். அதோட ஃபேன் 1 வரும். இந்தியன் ஃபேன் உண்டு. மற்றொரு இந்தியன் மிக்சி 1 வரும். இந்தியன் மிக்சி அப்படி கிட்ட கொண்டு பார்க்கறதே இவ்வளவுமே வந்துட்டு ஆஃபர்ல கொடுக்கணும். இங்க பாருங்க 49,900 ரூபாய்க்கு பெரிய ஒரு ஸ்மார்ட் டிவி உண்டு. அதோட வந்துட்டு மற்றது வந்துட்டு கேட் இது என்னென்ன இது மிக்சி உண்டு. மற்ற வந்து தண்ணி கேட்டில் உண்டு. மற்ற வந்துட்டு ஃபேன் உண்டு. இவ்வளவு வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? இது வந்து 49,900 கொடுக்குறோம். 50,000 ரூபாய் பேக்கேஜ். உங்களுக்கு நாங்க 49,900 மட்டும் தான் பண்ணோம். சிலர் வந்து 50,000 ரூபாய் தந்துட்டு சொல்லி பேலன்ஸ் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கான பேலன்ஸ் தருவோம். மிச்சம் 100 ரூபா கொடுப்பீங்க? 100 ரூபா கட்டாயம் 100 ரூபா கண்டிப்பா தரலாம். ஓகே இங்க பாருங்க இது போல வந்து 49,900 ரூபா. இந்த டிவி தனி ஆஃபர் இல்லாம எவ்வளோ போகுது? டிவி தனி ஆஃபர் இல்லாமல் 32,000 ரூபா போகுது. 32,000 ரூபா போகுது. சரியா
நல்ல ஒரு லாபத்தில் கொடுக்குறீங்க. ஓகே நாங்கள் இதையும் பார்ப்போம் மிஷினையும் பார்ப்போம். அண்ணா அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஏசியில் எல்லாம் விதமாக வந்திருக்கேன். ஒவ்வொரு விலையில வந்திருக்கான்னு சொல்லியிருக்கார். என்னென்ன விலையில அண்ணா ஏசி இருக்குது? அது என்ன கொங்காண்டு என்ன விலை என்ன? இது வந்து 1,19,000 19,000. வீடியோ பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்களே? என்ன வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுப்போம். வீட்டையே வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பீங்க. 3 சைஸ் செஞ்சு கொடுப்பீங்க. ரைட். நீங்க பாருங்க ஒவ்வொரு விலையில வந்துட்டு விலை ஆரம்ப விலையில இருந்து இருக்குதா அண்ணா? இப்போ நீங்க உங்களோட வீட்டுக்கு என்னன்னா அது 12,000 வீட் அப்படி இருக்குதானே உங்களுக்கு இது? ரைட் ரைட் ரைட். 10 அடி ரூம் 15 அடி உங்களோட சைஸ் இருக்குதா ரூம்ஸ்? ரைட். அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு செட் பண்ணி அதுக்கு ஃபிட் பண்ணி போடுவீங்களே அப்படித்தானே? ஓகே. இங்கே விதவிதமாக அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்போ ஏசி இல்லாமல் வந்து வீட்டில் இருக்கல நாங்களும் வந்து கொண்டு பூட்டா போகிறோம். நீங்களுமே வேணுமான்னு சொன்னால் நல்ல ஒரு விலையில் வந்து வேண்டி கொண்டு வந்து போட்டுங்க. இதே மாதிரி விலையில் வந்து எங்கேயும் கிடைக்காது. என்ன அப்படித்தானே? அப்படித்தான். ஏசி வந்து மேனேஜர் வந்து வீட்டை ஃபுல்லாக பூட்டிருக்கு. சரி. எங்க யார் மேனேஜர்? அங்கே இருக்கிறாரு மேனேஜர். அவரை வந்து பூட்டுக்கலாம் பூட்டிக்கிறாம ஃபுல்லாக பூட்டிருக்கு. சரி. ஓகே. இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே என்னதுக்கு நான் ஆஃபர் போக சொன்னீங்க? வாஷிங் மிஷினுக்கா? வாஷிங் மிஷினை பார்ப்போமே. வாஷிங் மிஷினுமே வந்துட்டு நல்ல ஒரு விலையில இருக்குதா? என்ன விலையா வாஷிங் மிஷின்? மீடியாண்ட இது வந்து மீடியாண்ட கம்பெனில இது வந்து 11 கிலோ. 11 கிலோ. என்ன விலையை கொடுக்குறீங்க? இது வந்து 69,000 கொடுக்குறோம். இங்க இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு 69,900 ரூபா கொடுக்கணும். வேற என்ன கூடவா இருக்கா விலையில? பெருசா இருக்கா? இனோவென்ட் இருக்குண்ணா 66,000 இருக்கு. 66,900 ரூபாய்க்கு இருக்குது. வேற ஆஃபர்லயே ஏதாச்சும் கொடுக்குறீங்களோ? ஓமண்ணா. அது என்ன மாதிரி என்ன? சிங்கட்ட இருக்குண்ணா. அப்படியே பார்த்தா தெரியும் ரக்கி இருக்கு சிங்கர். இப்பதான் வந்து எல்லாம் வந்து மலமான ரக்கி கொண்டிருக்கணும். மல்லியா நிக்குது கணக்கு கிடக்குன்னு என்ன விலைக்கு அதெல்லாம் கொடுக்குறீங்க? நாங்கள் 79,000 கொடுக்குறோம். இது சிங்கர் வாஷிங் மிஷின் உண்டு. அது ஒரு க்ளோத் ட்ராக் உண்டு இருக்கு. நார்மலா அந்த உடுப்பு காய போடுறோம் அது உண்டு. அது ஒரு மாதிரி கங்கர் உண்டு வரும். ஒரு அயன் போட் உண்டு வரும். நார்மல் அயன் போட் மற்ற ஒரு அயன் போட் உண்டு வரும். இவ்வளவு சேர்த்து எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா 79,900 ரூபா கொடுக்கணும். அதாவது வாஷிங் மிஷின்ல நான் ஆஃபர் அப்புறம் காட்டணும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்க டீம் பார்ப்போமே என்ன? சரி. ஓகே. ஓகே தானே சொல்லியாச்சு. அந்த அக்கா கிட்ட மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் வாங்கிட்டு வேற சாமான் எடுக்க போறீங்களே? உண்டியல் கொண்டு போமே செஞ்சு கொண்டு போனவனா காசு சேர்க்கலாம். சேர்க்கிறான் வீட்டை அந்த நெக்ஸ்ட் அமௌண்ட் பண்ணியில. சரி இதை பிடிங்க ஜெரம் பிடிங்க காசை கொடுக்கும். இங்கே கிடக்கணும். இங்கே நிறைய சோஃபா உண்டு. ஒரு இடத்துல வாங்கி நாங்கள் ஏமாந்து போனோம். 1 லட்சம் ரூபா வாங்கினாங்க. அதே சோஃபா இங்கே வந்து கேட்டுனாங்க. இங்கே 65,000 சொன்னாங்க. அதுக்கு ஒரு இதில் நான் இப்போ ஏலத்தில் ஒரு விற்க போறேன். பெருத்து போச்சு. நோடு செக் பண்ணிட்டாவா? அப்படி இந்த கதிரை இதில் அடிச்சதுலாம் கையில் அடிச்சதுலாம் கையில் அடிச்சதுலாம் மீது சரி. அந்த பேனை பட்டு போடணும். சரி. முரண்டி செஞ்சிருவீங்களா? இல்லாம எங்கடா முரண்டி சரி எல்லாம் வந்து அங்கே தருவாங்க. அதை போய் பார்ப்போம். ஃப்ரிட்ஜுமே வந்து ஏற்றிட்டேன் பாருங்க. மழை வந்துட்டு எல்லாம் ஏற்றிட்டு போயிடும். கொஞ்சம் பாருங்க வாகனத்தில் வந்து உடனே வந்துட்டு ஏற்றிட்டு போயிடும் பாருங்க. நான் சொன்ன கடை வந்து இந்த கடை தான். மடிவா பாருங்க போட்டே. இங்க பாருங்க தம்பி அந்த ஃபேன் எல்லாம் வந்து கொண்டு சரி கேட்டில் ஒன்று கேட்டில் ஒன்று. ஆமாம் புரண்டி வாங்குவோம் புரண்டி. சரி ஓகே நான் போயிட்டு போட்டேன். அங்கண்ட பொருட்கள் நாங்கள் வாங்கினது எல்லாம் வந்துட்டு இப்போ மடியில் வந்துட்டு வந்து ஒன்று போகுது என்ன இதான் பண்ண மட்டியில் போகுது என்ன. அப்போ அம்மா நாங்கள் வீடியோ முடிச்சு விடுவோமே அம்மா. ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த அக்காவுக்கு வந்துட்டு நாங்கள் தேவையான எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இப்போ நான் வீட்டை வந்து அம்மம்மா காட்டி முடிச்சு விடுவோமே நானே என்ன ஏன் பண்ண ஏன் நாங்கள் அம்மம்மா காட்டணும் மேட்ச் எங்கள் பொருட்கள் நாங்கள் முடிச்சுடுவோம் நம்ம வீடியோவை. ஓகே. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னு மறக்காம முன்னுக்கு வந்து போய் கொண்டு நாங்கள் வந்து சேஃப்டிக்கு பின்னால் போகிறோம். பொடி காட்டுங்க நான் மட்டும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஐடியாக்கு பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நல்ல மலிவா இருக்கு. எல்லாரும் வந்து பெற்றுக்கொள்ளலாமே நீங்கள் தூரம் நாங்கள் அங்கே இங்கே நெச்சதானே இதில் இப்படி மலிவா வேறு நிற்கவே இல்லை. எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா வருது. இதோட உங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பாய். ஆமாம்மா.
அந்த அக்காக்கெல்லாம் வேண்டிட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜ் இருக்குது இஞ்சால வந்துட்டு பார்த்தா தெரியும் இஞ்சால ஃபேன் இருக்குது எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ வந்துட்டு ஃப்ரீயாக தந்தவங்களே இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தால் இவ்வளோ ஃப்ரீ எங்கிட்ட கூட உள்ள ஃபேன் உண்டு அதே மாதிரி ஃபேன் வந்துட்டு ஃப்ரீயாக தந்துருக்காங்க நல்ல லாபம் இல்லை நாங்கள் காசு தான் எடுக்கலாமே என்ன ஓ இந்த ஒன்று தான் இது வந்துட்டு தனியாக முதலிக்கு 90,000 ரூபா இப்போ 99,000 ரூபாய்க்கு இதோட சேர்த்து அவனுகள் எல்லாம் சேர்த்து வருது நல்ல மேன ஓகே பாய்ன்னு சொல்லுங்க பாய்